கண்டிப்பா குழந்தைகள்லாம் தினமும் குளிப்பாட்டணும். வாப்பா குளிக்கலாம். நான் குளிக்க மாட்டேன் அம்மா. நான் குளிக்கணும்னா எனக்கு ஒரு கதை சொல்லுங்க, அப்பதான் நான் குளிப்பேன். கதை தானே சொல்லணும். அம்மா சூப்பரான கதை சொல்றேன், வாடா செல்லப்பிள்ளை. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல தொடர்ந்து மழை பெஞ்சதுனால அந்த கிராமத்துல நிறைய இடத்துல நீரெல்லாம் தேங்கி கிடந்துச்சு. அந்த தண்ணியில நிறைய தவளைகள் அந்த தண்ணியில குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த பக்கமா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மாடு ஒண்ணு வந்துச்சு. தவளையே, நீ எப்ப பார்த்தாலும் தண்ணிக்குள்ளதான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடு இந்த தவளை கிட்ட கேட்டுச்சு. ஆமா, என்னால தண்ணி இருக்கிற பகுதி பக்கம் தான் என்னால வாழ முடியும். தண்ணி இல்லாம என்னால வாழவே முடியாது. வெயில் காலத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தாகம் தீர ரொம்ப தூரத்துக்கு தண்ணி போய் குடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப வெயில் காலம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு மழை காலம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் தண்ணியை பார்த்து நான் விளையாண்டுட்டு இருக்கிறேன். அப்படியா? எனக்கு மழை காலனாலே ரொம்ப கஷ்டம். வெயில் காலத்துல நான் எப்படினாலும் வெளியே வந்து எனக்கு தேவையான உணவுகளை நான் சாப்பிட முடியும். மழை காலத்துல என்னால வெளியவே வர முடியாது. எனக்கு தேவையான உணவையும் சாப்பிட முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். அதனாலதான் வெயில் காலம் எப்படா வரும்னு இருக்கும். எனக்கு வெயில் காலம் தான் பிடிச்சிருக்கு, உனக்கு மழை காலம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடவுளுடைய படைப்புல வெயில் காலமும் மழைக்காலமும் எப்படி வருது பாத்தியா? வெயில் காலம் சில பறவைகள் விலங்குகளுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம மழை காலம் நிறைய பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உதவுது. அது மட்டும் இல்லாம மழை பெஞ்சாதான் நமக்கு தண்ணி கிடைக்கும். வெயில் காலத்துலதான் நிறைய பயிர் வகைகள்லாம் நமக்கு கிடைக்கும். அதை வச்சுதான் நிறைய மனிதர்களும் விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால எப்படி கடவுள் படைச்சிருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மாடு மறுபடியும் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த பக்கம் வந்துச்சு. ஆனா வெயில் காலங்கிறதுனால தண்ணி எல்லாம் ரொம்ப வத்தி போய் அந்த தவளை தாகம் தீராம ரொம்ப தவிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு தண்ணிக்காக. தவளை தண்ணிக்காக கஷ்டப்படுறத பார்த்த இந்த மாடு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவளைய தன்னுடைய முதுகுல ஏத்திக்கிட்டு ரொம்ப தூரமா நடந்து கூட்டிட்டு போச்சு. ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு இடத்துல ரொம்ப தண்ணி இருக்கிற ஒரு பாவையா பார்த்து அந்த இடத்துல தவளைய விட்டுச்சு. இனிமேல் நீ இங்கேயே வாழ்ந்துக்கும், இங்க எப்பவுமே தண்ணி வத்தாது, அதனால நீ எப்பவும் இந்த இடத்துல நல்லா சந்தோஷமா தாவி குதிச்சு விளையாட முடியும்னு சொல்லிட்டு அந்த தவளைய அந்த பக்கம் விட்டுட்டு வந்துச்சு. இந்த கடுமையான வெயில்ல இந்த மாடு இந்த தவளைய முதுகுல சுமந்துட்டு போய் அதுக்கு ரொம்ப சந்தோஷமான தண்ணி இருக்கிற இடமா பார்த்து அந்த தவளைய விட்டுட்டு வந்துச்சு. அந்த தவளை அந்த தண்ணியில ரொம்ப சந்தோஷமா தாவி குதிச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு. அம்மா அழகான கதை சொல்லி முடிச்சிட்டாங்க. கதை சொல்லி முடிச்சதும் குழந்தை அம்மா கிட்ட குளிக்கிறதுக்காக ஓடி போயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.